இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 27/3/2026 மார்ச் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 13ஆம் நாள் ஆன இன்று நவமி திதி 12:52 வரை இரவு வரை இருக்கும். பின்பு தசமி திதி, புனர்பூச நட்சத்திரம் மாலை 5:48 வரைக்கும் இருக்கும். பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய நாளிலே சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் இந்த சைத்திரிய மாதத்தின் வளர்பிறை நவமியிலே தான் அவதரிக்கிறார். அதனால்தான் ஸ்ரீராம நவமி இன்னைக்கு கொண்டாடுறோம். ஸ்ரீராம நவமி அப்படின்னாலே வெற்றிக்கு அறிகுறி. எந்த போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சிடுறது அப்படின்னும், எதிரிகளிடமிருந்து ஜெயிப்பதில் முக்கியமான பங்கு எல்லாரையும் சேர்த்து கொள்வது. அப்படி எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஜெயிப்பதற்கான வியூகங்களை அமைப்பதற்கும் இந்த ஸ்ரீராம நவமி முக்கியமான நாளாக நமக்கு உதவுகிறது. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலையில் 9:30 10 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில் 4:30 5 மணி வரைக்கும் இருக்கும். ராகு காலம் 10:12 ராகு காலம், யமகண்டம் 3:04, குளிகை நேரம் 7:09. இன்னைக்கு சூலம் மேற்கு வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்திலே 2 நாழிகை 33 வினாழிகள் சூரியன் இருப்பார். சூரியன் உதய நேரம் 6:15 என்று இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இன்னைக்கு அதிகண்ட யோகம் மற்றும் கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. இந்த அதிகண்டம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கண்டம் அப்படின்னு வந்துட்டாலே டென்ஷன் ஆயிடும் இல்லையா? அப்போ அதிகண்டம்னா அதிகமான டென்ஷனை கொடுக்க போதுன்னு அர்த்தம். சண்டை போடுறது, பில்லி சூன்யம் பண்றது, இதெல்லாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த அதிகண்டத்துல தான் பண்ணுவாங்க. அதே போல இந்த கௌலவகரணம் அப்படிங்கிறது, புதுசா வண்டி வாங்கிட்டோம், ஏறி பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், எல்லாம் இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். கொஞ்சம் சுப காரியங்கள் பண்ணாலும் நல்லதுதான். நவமி இருக்கு, அதனால தாராளம் பண்ணலாம். புதுசா யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப்காக பாசிட்டிவா போறோம் சார், அவங்களோட ஒரு நல்ல ஒரு தொடர்பினால நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னா இன்னைக்கு தாராளமா இப்படி பார்க்கலாம். இதுவும் நல்ல நாள் தான். தனுசு ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா எல்லா காரியங்களையும் யோசித்து செய்தீர்களானால் வெற்றியின் பாதையை நீங்கள் அடையலாம். ஏன்னா அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவானும் உங்க ராசிநாதனமான குருவும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களை ராசியை பார்ப்பதனாலே கொஞ்சம் வேலை செய்யும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸோட இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கலைந்தெடுப்பதற்காகவே 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு ராம ஜபத்தை செய்வதனாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் விலகும். வாழ்க வளத்துடன்.